அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும், நித்தமும் பணம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் அதை நோக்கித்தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரத்தை நோக்கித்தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரத்தை நோக்கி பயணம் பண்ணுவது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் பொருளாதாரத்தை வர வைப்பதற்கு முதலில் அருள் வேண்டும். அருள் இல்லைனால் பொருள் வராது. அருள் இல்லைன்னா பொருள் வராது. அப்ப நாம் எப்பயுமே டெய்லி விளக்கேத்துறோம். இந்த விளக்கேத்திட்டு என்ன சொன்னா, அந்த விளக்குல என்ன சொன்னா, கிழக்க பார்த்து ஒரு திரி எரிய விடணும், வடக்க பார்த்து ஒரு திரி எரிய விடணும். கிழக்கு ஆன்மீக பலம், வடக்கு பொருளாதார வலிமையை உண்டாக்குவது. இதை ஏத்திட்டு விளக்குல கண்டிப்பா ஒரு ரூபா காயின்ஸ் கண்டிப்பா போடணும். பண ஈர்ப்பு விதியில் என்ன சொன்ன, பணத்தை பணத்தால் தான் ஈர்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது. அப்ப அதுல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ரூபா காயின்ஸ் போட்டணும், வடக்க ஒரு திரி போட்டு எரிய விடணும், கிழக்க ஒரு திரியை போட்டு எரிய விடணும். அதுல ஒரு சொட்டு தேன் விடணும். கண்டிப்பாக முதல்ல எல்லாம் விட்டு 4 நாளைக்கு ட்ரை ஆகும். அங்க இருக்கிற நெகட்டிவ் பூரா அந்த விளக்கு எரிஞ்சு இழுக்கணும். நாம என்ன நினைப்போம், உடனே என்ன சொன்னா சக்சஸ் ஆகணும், உடனே சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி. இயற்கை என்ன சொல்றான்னா, பொறுத்துத்தான் ஒரு காரியத்தை செய்யும். ஆனா பொறுமையா நீங்க செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் நிறைய உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். ஆனால் பொறுமை அவசியம். அப்ப இந்த தினம் விளக்கு வடக்கு ஒரு திரி கிழக்கு ஒரு திரி ஏற்றி அதுல ஒரு காயின்ஸ் போட்டு அதுல ஒரு சொட்டு தேன், நல்ல தேன் விட்டுட்டு இதில் ஒரு நபர், குடும்ப தலைவியோ அல்லது தலைவனோ, ஓம் கம் கணபதேய நம, ஓம் கம் கணபதேய நம என்று 108 முறையோ 1008 முறையோ கண்டிப்பாக சொல்லுவோம். இதை ஒரு வழக்கமான வழிபாடாக நாம் தினமும் வச்சிருக்கணும். அப்ப அந்த வழக்கமான வழிபாடாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் வீட்டில் செல்வாக்குக்கு உண்டான தடைகள் தவிடுபடியாயிரும். செல்வம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னா, என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் தவிடுபடி ஆயிரும். அதுல மாற்றம்லாம் சொல்ல முடியாது. அப்ப தவிடுபடி ஆயிரும். அப்ப மகாலட்சுமியை வரவேற்பதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யற மாதிரி, அந்த மகாலட்சுமிக்கு எதிரியாக இருக்கிறது யார் அப்படின்னா மூதேவி, மகாலட்சுமியோடைய அக்கா. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், மகாலட்சுமியை வாசம் செய்ய வைப்பதற்கு விளக்கு, அதுல 1 ரூபா காயின்ஸ் போடணும், அதுல தேன் ஊத்தணும், ஓம் கம் கணபதேய நம அப்படின்னு 108 தடவை சொல்லலாம். அதற்கடுத்து ஓம் கம் கணபதேய நம என்று சொல்லி 108 தடவை சொல்லிட்டோம். 1008 தடவை சொல்லணும். லலிதம் லம்போதரம், லலிதம்னா சுக்கிரன், லலிதம்னா மகாலட்சுமி. அப்ப லலிதம் லம்போதரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 1008 சொல்லணும். இது மகாலட்சுமியை வசியம் பண்ணுவதற்கு உண்டானது. இதை யார் ரெகுலரா செஞ்சு பார்க்கணும்னா அன்னைக்கு துட்டு காசு வந்துடும். இதெல்லாம் உண்மை. இதை பண்ணி பார்க்காம யாருமே சொல்லுவதே கிடையாது. எல்லாமே பண்ணி பார்த்து அதன் மூலமாக இருக்கிற சில சித்துக்கள், நாம் பண்ணுகின்ற வேலைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் பண்ணினால் மட்டும்தான் அது சாதாரணம். 10 நாள் பண்ணா அது சித்தாகும். 15 நாள் 20 நாள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் அந்த விஷயத்தை செய்ய செய்ய அது சித்தாகி பரிமளிக்க ஆரம்பிக்கும். மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி கண்டிப்பாக அது வந்துடும். அப்ப இந்த மூதேவி என்று சொல்லக்கூடிய அந்த எகெனஸ்டான சக்தியை அதற்கு நம்ம ஊட்டு கொடுக்கணும். இது ரெண்டுமே என்ன சொன்னா, ஸ்ரீதேவி வரும், மூதேவி வரும்.
ஆனால் எல்லார் வீட்டோடைய வாசலிலும் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு சின்ன கவர்ல ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கரித்துண்டு. கரித்துண்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கரித்துண்டு இந்த டோபி என்று சொல்லக்கூடிய வண்ணான்கள் தேய்த்து கொண்டு இருக்கிற இதுல வந்து 2 கரித்துண்டு கேட்டா கொடுத்துருவாங்க. கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்ப ஒரு கவர்ல எலுமிச்சம்பழம், ஒரு கரித்துண்டு, புளி. புளி சாதாரணமான புளி. அதுல வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு மிளகா வத்தல். இதை வந்து என்ன சொன்ன வாசல்ல அல்லது போர்டிகா வாசல்ல கட்டி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டாச்சுன்னா வந்து இந்த ஆதிபத்தியமுடைய இது மூதேவிக்கு பிடித்தமான ஒரு உணவு. இதை வந்து என்ன சொன்னா வருகின்ற அந்த நெகட்டிவ் பவர் மூதேவி என்று சொல்லக்கூடிய சக்தி இதை பார்த்த உடனே ஆஃப் ஆயிரும். சீதேவி உள்ள வந்துடும். சீதேவி உள்ள வந்துடும். இதை யார் ஒருவருடைய வீட்டின் வாசலில் வந்து எலுமிச்சம்பழம், கரித்துண்டு, புளி, மிளகாய் வத்தல் போட்டு கட்டி வைக்கிறீர்களோ அங்கே அது மூதேவி சாப்பிட்டு விடும். சாப்பிட்டுட்டு அது வயிறு நிறைஞ்சிச்சுன்னா ரிட்டர்ன் பேக், கோ பேக் தான், பின்னாடி போயிடும். இது சொல்வதற்கு என்ன சொன்னா ஒரு பைத்தியகாரத்தனமான இதாத்தான் இருக்கும். இது பைத்தியகாரத்தனம் கிடையாது. பைத்தியகாரத்தனம் கண்டிப்பாக கிடையாது. இது எல்லார் வீட்லையும் தாராளமாக செய்து பார்க்கலாம். இது முன்னோர்கள் சொல்லி வைத்த பிரபஞ்ச ரகசியம். இந்த முன்னோர்கள் சொல்லும் பிரபஞ்ச ரகசியத்தை வந்து நீங்கள் பரீட்சித்து பார்க்கணும். அப்படி பரீட்சித்து பார்க்கும்போது இது ஆக்சுவலா வேலை செய்யும். அப்ப எப்பயுமே இந்த பணத்திற்கு உண்டான திசை வந்து வடக்கு தான். எப்பயுமே தேன் ஊத்தணும், 1 ரூபா காயின்ஸ் போடணும். அப்ப ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிழக்கு பார்த்த திரிக்கும், பணம் என்று சொல்லக்கூடியது வடக்க பார்த்த திரிக்கும் கண்டிப்பாக உண்டு. இதை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னென்ன விஷயங்கள்? ஸ்ரீதேவியை உள்ளே வரவைப்பதற்கு விளக்கு, மூதேவியை வந்து வந்தவளை வந்து என்ன சொல்ற சமாதானப்படுத்தி அனுப்புவதற்கு எலுமிச்சம்பழம், கரித்துண்டு, புளி, மிளகா வத்தல். இது ஒரு கவர்ல கட்டி வாசல்ல தொங்க விட்ட, வாசல்ல போர்டிகா வாசல்ல தொங்க விடுங்க. அப்படி தொங்க விட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் கோ பேக் ஆகிடும். அப்ப எதுவுமே பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவ் உண்டு. கண்டிப்பாக பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இதுல வந்து ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரெகுலரா செய்து கொள்வது நம்மளுடைய குடும்பத்திற்கும் நல்லது, நமக்கும் நல்லது என்று கூறி பரிச்சித்து பாருங்கள். எல்லோரும் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.